கன்னியாகுமரி அருகே நீதிமன்ற ஊழியர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் உடலை வாங்க மறுத்த குடும்பத்தினரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் குளித்துறை நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். சமீப காலமாக இவர் பணியாற்றும் நீதிமன்றத்தின் நீதிபதி தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிபதி கூறிய பணிகளை செய்யாததால் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் அதற்குரிய நோட்டீஸை நேரில் வந்து வாங்குமாறு நாகராஜனிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த நாகராஜன் வீட்டிலேயே தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது உறவினர்கள் நாகராஜன் மரணத்திற்கான நியாயம் கிடைக்கும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்க இப்ப வந்த ஜட்ஜி அவர் ஆபீஸ்ல வேலை பண்ண விடாம அவர் வீட்டுக்கு கூட்டு போய் அவரை டே பை டே ரொம்ப டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு நாள் காலையில 7:30க்கு வேலைக்கு வர சொல்லி நைட்டு 10 மணிக்கும் 11 மணிக்கும் வீட்டுக்கு விடுவாரு. பிள்ளை மூஞ்சி கூட அவர் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுக்கிறாரு. கெட்ட வார்த்தையில முதல் கொண்டு சொல்லி சத்தம் போடுறாரு. எனக்கு சம்பளமும் போடாம என் புருஷன் அங்க இருந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் குளித்துறை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் பெட்ரோல் கூட கொடுக்காம அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கி இன்னைக்கு என் புருஷன் மன உளைச்சல நேத்து ஒரு கறி எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு சஸ்பெண்ட் ஆர்டருக்கு வேற கொண்டு போய் அந்த மன உளைச்சல என் புருஷன் இன்னைக்கு என்னை விட்டு போயிட்டான். வேலையில ரொம்ப டார்ச்சர். அந்த ஜட்ஜால எந்த நேரம் பார்த்தாலும் நான் வந்தாலும் உட்கார்ந்து இருந்து அழுவேன். வேலை இப்படி வார என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கானே, நம்ம காஸ்டியூமை பத்தி பேசுறான், என்ன இந்த மாதிரிலாம் சொல்லி காட்டுறானே அப்படிமா. நானும் கூட அப்போ கூட சரியா விடியா வேலைக்கு தானே, வேலைக்கு இருந்தாலும் எந்த அதிகாரி இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு சொல்றாங்க வந்துட்டு இந்த பேண்ட் நீளத்து கிழிஞ்சிருக்கு, எதுக்குள்ள இப்படி கிழிஞ்சிருக்கு, சக்க மரம் ஏற சொல்றானே, ஏறி பேண்ட் கிழிஞ்சிருக்கு. ஒரு சக்க மரத்துல உனக்கு ப்ராப்ளம் படிக்க தெரியாதா, சாப்பிடறதுக்கு சோத்துல கை வைக்கிற நேரம் வந்து செடியை வெட்டு, அதுவும் இல்லாம இந்த கோழி செத்து போச்சு இதை வந்து அடக்கம் பண்ணு, எல்லா டார்ச்சரையும் பண்ணி எதாவது ஒரு ஏடியா போச்சு அதை பறி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன நடக்காது, எங்களுக்கு தம்பிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்.